வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் உளுந்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். உளுந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கப் வந்து மெசரிங் கப்பில் வந்து ஒரு கப் வந்து சின்ன வெங்காயமும் ஒரு 10 பூண்டு பல்லும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடிய ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினா தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 வரமிளகா சேர்த்துக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து தேங்காய் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 10 தேங்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து தேங்காய் வேணாம், அதனால நான் வந்து தேங்காய் சேர்க்கல. நல்லா வதக்கின பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து ஆற வச்சுருவோம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இது வந்து ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வதக்குன அந்த கார சட்னியோட இது வந்து தொக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதுக்கு வந்து தாளிப்பு எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இது போல் சட்னி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.